அந்த டைட்டில் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கதையை நான் படிச்சிருக்கேன். படித்ததுக்கப்புறம் ஒரு படம், இந்த படத்தோட பேர் இப்போ சொல்ல வேண்டாம், ஏன்னா அது கான்ட்ரவர்சி ஆகிடும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னால் வந்த படம் அது. அந்த படத்தில் வந்துட்டு அந்த கதைகள் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரத்தில் சொன்னோடனே அவரோட கதையை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. அந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள், பெரிய ஹீரோ நடித்த கதை இது. சரி, நானும் அந்த கதையை படிச்சிருக்கேன். அதனால் நான் தேட்டருக்கு போயிட்டு அதை பார்க்கலாம்னு சொல்லி போனான்னா அப்படியே அப்பட்டமாக இன்டர்வல் வரைக்கும் அவரோட கதை தெளிவாக அடிச்சிருக்காங்க அவரோட கதையை. நான் அதிர்ந்து போயிட்டு என்ன வருதுன்னு பார்த்தா இன்டர்வலுக்கு மேலே என் கதை, இன்டர்வலுக்கு மேலே கிளைமேக்ஸ் வரைக்கும் என் கதை. அவரது பாதி என்னது பாதின்னு எடுத்து கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்காங்க. இதில் என்னன்னு சொன்னால் அவங்க ஒரு லாஜிக் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் இருக்கிறதுனால சொல்கிறேன். அவங்க வைக்கிற லாஜிக் என்னன்னா, ஒரு 8 சீன்களை அதுலேருந்து உருவி கொஞ்சம் திரைக்கதையில் வேற மாதிரி மாற்றிட்டா நம்ம வழக்கு கூட போக முடியாது. அதுதான் உண்மை. தெரிஞ்சிருக்கும் சார். 8 சீன் திரைக்கதையில் அவங்க மாற்றிட்டாங்கன்னா அதோடைய கலர் கொஞ்சம் மாறிடும். ஏன்னா ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஒன்று சொல்லி அவர் ஒன்று சொல்லி இன்னொன்று சொல்லி கடைசி வார்த்தை போகும்போது சென்டென்ஸே மாறிடும். அந்த இதுதான் நடந்திருக்கு. அதனால அவர் சொன்ன மாதிரி பெருமாக்கள் தான் அதை செஞ்சவங்க, அவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்க இன்னைக்கு யாருமே பல உலகம் இல்லை. எல்லாருமே ஐபி கொடுத்துட்டு வீட்டை உட்காந்துட்டு இருக்காங்க. தட் இஸ் கர்மா. இன்னும் யாருமே கிடையாது. யாரா திருடினானோ அவனெல்லாம் மேலே வரவே இல்லை. ஒழுங்கா பணம் கொடுத்தவன் நல்லா இருக்கான். என்னுடைய கதையை வந்து குற்றம் 23 எடுத்தார் அறிவழகன். அவர் அப்படியே எடுத்தார். என் கதையை சொல்லி நியாயமாக பணம் கொடுத்து எடுத்தார். படம் ஹிட் ஆச்சு. படம் ஹிட் ஆகி அதன் மூலயமா அவருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவருக்கு ஓடிடி நிறைய பண்ணுறாரு. அவருக்கு நல்லா இதாகிட்டார். ஆனால் எனக்கு தெரியாமல் எனக்கு பணம் கொடுக்காம, இதில் என்ன ஒரு விசேஷம் பண்ணால், முதல்ல கதை வேணுமென்னா ரைட்டர்ஸ் கிட்ட வருவாங்க. ஃபஸ்ட்டு தேடுறது ரைட்டர்ஸ். சார், நான் உங்கள் வாசகன் சார், உங்கள் கதைகள் சார் நான் பண்ண போகிறேன், உங்கள் கதை நல்லா இருக்கும் சார்னு வருவாங்க. ஆனால் பேமெண்ட் கடைசியில் கொடுப்பான். ஃபஸ்ட்டு பேமெண்ட் நடிகைக்கும் நடிகையோட அம்மாவுக்கு கொடுப்பான். கடைசி பேமெண்ட் முடிஞ்சால் படம் நல்லா ஹிட்டானால் தருவான். படம் சுமாராக இருந்தால் கூட, சார் படம் ஓடலை சார், பணம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் நம்ம மேலே தான் கை வைப்பாங்க அவங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்கெல்லாம் இன்னைக்கு யாருமே இல்லை, பட உலகிலேயே இல்லை. அவங்கெல்லாம் காணோம். அவங்க பேரை சொல்கிறதுக்கு பேர் சொன்னால் கூட இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு போயிடுவாங்க. காலம் எல்லாம் மறக்கடிச்சிடும். இன்றைக்கும் கல்கியோட பேர் இருக்குது. 60 வருஷம் கழித்து அவர் படத்தை மணிரத்னம் எடுக்கிறாரு. பார்ட் 1 பார்ட் 2. இது யாருக்கு கிடைக்கும்? கல்கியோட பேர் இன்னும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த ஒரு சினிமாக்காரன் பேர் சொல்கிறோமா? திரைத்துறை சொல்கிறோமா? சொல்ல முடியாது. ஏன்னா கல்கி நேர்மையாக வாழ்ந்தார், நேர்மையாக எழுதினார். சுஜாதாவை பற்றி இன்னைக்கு சொல்கிறோம். ஏன்னா சுஜாதா ஒரு எழுத்தாளர். அவர் சினிமாவுக்கு படங்கள் போனாலும் கூட எழுத்தாளராக தான் இன்னும் வாழ்கிறார். இப்போ நானும் தேவிபாலாவும் எழுத்தாளர்களை தான் இருக்கோம். நான் சினிமாவுக்குள்ளே போக விரும்பலை நான். ஏன்னா போனால் அங்கே நிறைய இழப்புகள் தான் நமக்கு. இதில் கிடைக்காதது வேறு எதுலேயுமே கிடைக்காது. நான் ஸ்டாப்பாக 1969 நான் எழுதிட்டு இருக்கேன். பிளாங்க் ஏற்பட்டதே கிடையாது. என்ன எழுதுறதுன்னு மண்டே சுரிஞ்சது கிடையாது. இது வரைக்கும் பேனா வச்சுட்டு கையை தேய்ச்சிட்டு மூட்டு வலையை பார்த்தது கிடையாது. அதுவாக தானாக வரும் நமக்கு. அந்த ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்துட்டு இருக்கும்போது சினிமாக்காரர்களோடு போய் ஏன் உட்காரணும்? சினிமாக்காரர்களோடு போய் உட்கார்ந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதெல்லாம் இருக்கே, அது மகா கொடுமை. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போவான், ஸ்மோக் அடிப்பான். 6 மணிக்கு மேலே சாரை அனுப்பிச்சிடலாமா வீட்டுக்கு? டிஸ்கஷனில் கடைசி வார்த்தை 6 மணி 5:45 ஆனாலும் போதும், சாரை அனுப்பிச்சிடலாமா வீட்டுக்கு? எதுக்கு? அதுக்கு தான். இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் அங்கே போனால் நம்மளே கெடுத்துருவாங்க. அதாவது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், ஃப்ரைடே அன்னைக்கு நான் மட்டன் இதெல்லாம் சிக்கன் எல்லாம் தொடமாட்டேன், கொஞ்சம் அமாவாசை கிருத்திகை ஃப்ரைடே எல்லாம் நான் போய். ஏன் அன்றைக்கி மாத்திரம் என்ன சூரியன் உதிக்காதா? அன்றைக்கி மாத்திரம் காற்று வீசாதா? ஃப்ரைடேன்னா என்ன சார்? ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுங்கிறான். நீங்கள் என்ன செய்வீங்க? சினிமாக்காரங்க கூட எல்லா துறையிலும் இருக்காங்க. அந்த மோசமானவங்க சினிமா துறையை மட்டும் நான் சொல்லலை,
நமக்கு ஒத்து வரல. ஒத்து வராதவங்களோடு நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க, சார் உங்கள் கதை ஒன்று படித்தேன் சார், நிலவுக்கும் நெருப்பொன்று பேர் அப்படிங்கிற ஒரு கதை, ஒரு சைக்கோ த்ரில்லர், சூப்பரான கதை சார், அந்த கதை தான் பண்ண போகிறோம் நாம. நான் பேசிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட. அதில் வந்து ஒரு கேரக்டர் சார், அண்ணா அந்த அப்பா கேரக்டருக்கு பதில் அண்ணனா மாற்றுங்க சார், ஏன்னா அவருடைய கால் சீட்டு இருக்காமா. அண்ணனா மாற்றினா கதையெல்லாம் பின்னாடி மாறுமே என்ன, அதை நீங்கள் மாற்றி கொடுங்க சார். மாற்றினா சஸ்பென்ஸ் உடஞ்சிருமே. நம்ம கதையை வந்து எங்கேயுமே கை வைக்க முடியாது. நீங்கள் மாற்றினீங்கன்னா அப்படியே மாற்றுறாங்க. சார் இந்த கேரக்டர் பெண்ணாக மாற்றலாமா, இந்த கேரக்டரை சார் பெண்ணாக மாற்றினா வந்து பின்னாடி இடிக்குமே, நீங்கள் எதாவது பண்ணுங்க சார் அங்கே. அப்புறம் என்ன ஆகுன்னா, சார் இந்த கதையை தள்ளி வச்சுட்டு நான் ஒரு கதை சொல்லட்டுமா, ஒன்லைன், இதை நீங்கள் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன் சார் உங்களுக்கு. அவங்க நோக்கமே வந்து அதுதான். அதாவது நம்ம கதை பிடித்திருக்குன்னு சொல்லி உள்ளே கொடுப்பாங்க. அங்கே போய் வந்து அவங்க ஒரு ஒன்லைன் வச்சுருப்பாங்க, ஒரு த்ரெட்டு, இதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி கொடுங்க சார். அந்த ஒன்லைன் த்ரெட் என்ன பார்த்தீங்கன்னா, அரத பழசான பாட்ஷா மாதிரியான ஒரு கதை. ஒருத்தர் மளிகை கடை வச்சுருப்பான் சாதுவா, அவன் தான் அவனுடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா பம்பாயில் ரவுடியாக இருப்பான், பூசாரியாக இருப்பான் ஒரு கோயிலில், அவன் வந்து முன்னாள் ரவுடியாக இருப்பான். இப்படி தான் இருக்கு எல்லா கதைகளுமே. அதோ சிண்ட்ரோம், பாட்ஷா சிண்ட்ரோம். இப்போ ஒரு அண்மையில் ஒரு படம் பார்த்தேன். நான் வந்து எந்த தியேட்டருக்கு படம் பார்க்க போக மாட்டேன். ஏன்னா வடவள்ளியிலிருந்து உங்களுக்கு புரூக் மால் போகணுமுன்னா 15 கிலோமீட்டர். அங்கே போய் காரை நிறுத்திட்டு பார்க்கிங்கில் அண்டர்கிரவுண்டில் நிறுத்திட்டு 4-5 எஸ்கேட்டரில் ஏறி அங்கே போய் அங்கே ஒரு 15 நிமிஷம் ஏடெல்லாம் பார்த்து ஒரு 2.5 மணி நேரம் வந்து பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டு படத்தை பார்த்துட்டு திரும்ப இறங்கி வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அந்த படம் வேறு கொடுத்த தலைவலி வேறு இருக்கும், அது தனி. இந்த டயர்டு அந்த தலைவலியும் சேர்ந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால நான் படங்களுக்கு போகிறது கிடையாது, ஓடிடியில் பார்ப்பேன். அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன். இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம், நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து ஒரு பார்த்து முடித்தேன். அண்மையில் ஒரு படத்தை பார்த்தேன், அப்படியே ஜென்டில்மேன். அதிலே சொல்கிறான் ராபின்ஹுட் சிண்ட்ரோம். ஒருத்தன் சொல்கிறான், அந்த போலீஸ்காரன் சொல்கிறான், சார் இது வந்து ராபின்ஹுட் சிண்ட்ரோம். ராபின்ஹுட் சிண்ட்ரோம் வந்து பல ஜென்டில்மேன் எடுத்த கதை, அதே கதையை இன்னொருத்தன் எடுத்து வச்சுருக்கான், அதையும் சொல்லியும் காட்டுறான். அதாவது இருகங்கிட்ட இருந்து கொள்ளையடித்து திரும்பவும் ஜனங்களுக்கு தர்றது. இது நீங்கள் வந்து எத்தனை தடவை நீங்கள் போய் எடுப்பீங்க? இதுக்கு நாங்கள் போய் உட்காரணும், காம்ப்ரமைஸ் ஆகணும். இது அதனாலே அதை விட்டு தள்ளி இருக்கேன். அப்படி தள்ளி நின்று தோக்குறது எனக்கு ஒரு வெற்றி தான். மோகன்தாஸ் 87 சாவியில் சேர்ந்தேன். சாவியில் சேர்ந்த உடனே எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட்டு மோனா பத்திரிகை பார்த்துக்கிறது தான். மோனா பத்திரிகையை பார்த்துக்கன்னு சாவி சார் சொன்ன உடனே யார்கிட்ட கதை கேட்க போகிறேன், யார்கிட்டனா கேளு, யார்கிட்ட கேட்க போகிறேன்னு நான் ராஜேஷ்குமார் அப்படின்னு சொன்னேன். அவர் அடுத்து சொன்ன வார்த்தை, ராஜேஷ்குமாரா, அவர் பத்திரிகையாளருடைய டார்லிங் அப்படின்னாரு. பத்திரிகை டார்லிங்கா? ஆமாம், பத்திரிகையாளர்களின் டார்லிங் அப்படின்னாரு. அவர் வந்து ஜெயராஜை வந்து பத்திரிகையாளர்களின் டார்லிங் சொல்லுவார். ஓவியர்கள்ல ஜெயராஜ் வந்து பத்திரிகையாளர்களின் டார்லிங் பாரு. ராஜேஷ்குமார்கிட்ட கதை கேட்குற உடனே பத்திரிகையாளர்களின் டார்லிங்னாரு. ஏன் என்ன சார்னா, அவர் கேட்ட டயத்தில் அந்த அந்த உங்ககிட்ட 30ஆம் தேதி கதை இருக்கணும்னா 30ஆம் தேதி 29ஆம் தேதி நைட்டுக்குள்ள இருக்கும் உங்ககிட்ட கதை. கரெக்ட். அதை தவறாம செய்யக்கூடிய படம் அந்த மாதிரி ஜெயராஜ் பண்ணுவாரு. எழுத்துல ஒரு நாள் கூட தப்பாது அப்படின்னாரு. எனக்கு அது மறக்கவே மறக்காது. நான் அது முதல்ல கேட்டது ஒரு கதை. அந்த கதையில தான் நான் சொன்ன இந்த கிரைம் கதை மன்னன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பிரமிப்புல போட்டேன். அது கடைசியில ஆனா எனக்கும் பிடிச்சது இந்து சிரித்தால் தான், அந்த ரூபலா மாதிரி. நான் உங்களுக்கு லெட்டரும் எழுதியிருக்கேன், என்னுடைய ஃபேஸ்புக் பிளாக்லயும் எழுதியிருக்கேன். ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி, விஞ்ஞான ஆராய்ச்சிகள் அந்த அதை பற்றின விஷயங்கள்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பண்ணி நீங்கள் கதை எழுதுறீங்க. இந்த அகதா கிறிஸ்டி கதை எழுதுனாங்கன்னா, அவங்க கிரைம் எழுதுனாங்கன்னா அவங்கக்கிட்ட காவல்துறை போய் வந்து சில சஜஷன்ஸ்லாம் கேட்பாங்கன்ட்டு படிச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய கிரைம் கதைகளை படிச்சுட்டு காவல்துறை உங்களை ஏதாவது உதவிக்கு அணுகியிருக்காங்களா? அணுகியிருக்காங்க. அதாவது 1989 வந்து பல்லாவரத்துலேருந்து பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு வந்து ஒரு கொரியரில் ஒரு பண்டல் வந்து, அந்த கொரியர் பண்டலில் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா
அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குமூலங்கள் எல்லாம் போட்டு ஒரு லெட்டர் இருக்குது அதில். சார், நான் பல்லாவரத்தில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரெட்டை மர்டர் ஒன்று நடந்துருச்சு, அது கொலை பண்ணவங்க வந்து 20 பேருக்கு மேலே எனக்கு சந்தேகம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்படி இருக்குது. 20 பேர் இருக்காங்க சார், 20 பேரில் எவன் கேட்டாலும் நான் இல்லைங்கிறான், ஆனால் 20 பேரில் ஒருத்தன் தான் கொலையாளி. நீங்கள் வந்து இதெல்லாம் படிங்க, இந்த வாக்குமூலங்கள் எல்லாம் படிங்க, படிச்சுட்டு எவன் குற்றவாளின்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் நிறைய கதை எழுதி சரியான குற்றவாளியை கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். அதனால் நீங்கள் இதெல்லாம் படித்து நீங்கள் குற்றவாளி யாருன்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் கிடைக்கும் சார் அப்படின்னு எழுதினார் எனக்கு. நான் வந்து உடனே அவருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாரு. உடனே நான் அவருக்கு வந்து ஃபோனில் பேசினேன் அவர்கிட்ட. நீங்கள் நினைக்கிறது வந்து தப்பு, நான் ஒரு கதை எழுதும்போது எனக்கு குற்றவாளி யாருன்னு முதலையே தெரியும். ஒரு கதை எழுதும்போதே குற்றவாளி யாரு, குற்றவாளி எப்படி, கொலை எப்படி செய்யப்படுது, அங்கே தடயம் என்ன கிடைக்குது, அந்த தடயத்தை விவேக் வந்து எடுக்கிறதெல்லாம் எடுக்க வச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி கொண்டு போய் கதையை முடிப்பேன். நான் எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா திறமையெல்லாம் கிடையாது. எனக்கு முதலாளியே கொலையில யாருன்னு தெரியும், தெரிஞ்சு வச்சுட்டு தெரியாத மாதிரி எழுதுவேன். அது வந்து தியரி, உங்களது ப்ராக்டிக்கல், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பதில் சொன்னேன். இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டதுண்டு. பார்த்திங்க, சைலேந்தர் பாபு வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து க்ரைம் அக்கரன்ஸ் வந்து நிறைய நடக்குது. அங்கேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறார், சார் வந்து சைலேந்தர் பாபு வந்து க்ரைம் அக்கரன்ஸ் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது க்ரைம் அக்கரன்ஸ் நடந்தும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங், அதில் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு சார், திட்டிட்டு இருக்காரு எல்லாரையும், என்னையா பண்ணுறீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் கேஸ் அப்படியே கிடக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ரைட்டர் எழுதுகிறாரு ஐயா, சீன் ஆஃப் கிரைம். சீன் ஆஃப் கிரைம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ்ஓசி, சீன் ஆஃப் கிரைம்னு எஸ்ஓசி, அதாவது கொலை நடந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன கிடைச்சது, அதை வச்சு அவர் குற்றவாளி கண்டுபிடிக்கிறாரு ஐயா. அவனால படிங்க ஐயா. நீங்கள் ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரு, நீங்கள் படிச்சுட்டு வந்து ஏயா திணறீங்க. அவர் வந்து அவர் ஒரு கதையில் எழுதுறாரு ஐயா. ஒரு கதையில் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு ஆஃபீஸில் பட்ட பகலில் மர்டர், ஒருத்தர் வந்து மேனேஜரை வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. ஒரு 150க்கு மேலே வந்து ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் தான் கொலை செஞ்சுருக்கணும், யார் செஞ்சாங்கன்னு தெரியலன்னு சொல்லி எஸ்ஓசி பார்த்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார். ஏன் பட்ட பகலில் நடந்திருக்கு, யாரும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி விவேக் வர்றார். இவர் சொல்கிறார் அந்த மீட்டிங்கில். விவேக் வந்து பார்க்குறாரு, ஒரு சின்ன தடயத்தை கண்டுபிடிக்கிறார். மற்றவங்களாம் பார்த்துருக்காங்க, ஆனால் விவேக் கண்ணில் மட்டும் அது படுது. அவர் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு, இந்த ஆஃபீஸில் தான் நடந்திருக்கு, ஒருத்தர் கலப்பணி, எல்லாரும் வரிசை நிறுத்துங்கன்னு சொல்கிறார். வரிசை நிறுத்துகிறாங்க. வரிசையாக பார்த்துட்டு வர்றாரு. ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து, ஏமா கொன்னேன் அந்த வர, ஏமா கொலை பண்ணுறேங்க. நான் கொலை பண்ணல சார், நீ தாம்மா பண்ணியிருக்கேன், உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை சார். அப்போ இந்த நகம் யாருது? நெயில் பாலிஷ் பூசப்பட்ட நீண்ட நகம் ஏதோ நடந்திருக்கு, அது உடஞ்சி விழுந்திருக்கு. உன் நகம் பார் கையில் உடஞ்சிருக்கு, இதையும் ஒட்ட வச்சா கரெக்டாக இருக்குது. அப்போது உனக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கும்போது அவர் சொல்கிறான், நான் ரூமுக்கு போனேன் சார், அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணார், நான் ஒன்றுங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நடந்தது, அப்போ வந்து இந்த நகம் உடஞ்சி விழுந்தது. அந்த நகம் வந்து சுவரோரத்தில் கிடந்தது. அதை விவேக் பார்க்குறாரு, அதை எடுக்கிறாரு. இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு, கண்டுபிடிக்கிறாரு, கொலையாளியை பிடிக்கிறாரு. இது அவர் எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கிறாரு, நல்லா பாருங்கய்யா நீங்கள் சொல்கிறார். இதை வந்து அவர் எனக்கு சொல்கிறார் அவர். அதனால் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா, நான் போலீஸ் அதிகாரியோட கேட்டு தான் கதை எழுதுறேன். மாநில பொதுச்செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் ரெண்டு சார், என்னுடைய கிரைம் நாவல் எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாமே. இதில் வந்து எனக்கு என்னுடைய கேள்வி என்ன சார், இப்போ நிறைய நாவல் எழுதியிருக்கேன், கிரைம் நாவல்கள். அதில் வந்து அதிக மக்களால் பேசப்பட்ட நாவல் எது நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு மனம் கலந்த கிரைம் நாவல் எது நீங்கள் கேட்குறீங்க சார்? கிரைம் நாவல் கேட்குறீங்களா? ஆமாங்க சார். ரைட், ஓகே. இதில் வந்து எனக்கு அதிக மக்கள் படித்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா
கல்கண்டுங்கிற ஆனந்த விகடனில் வந்து இனி மின்மினி இந்த கதையை ரவி பிரகாஷ் தான் காரணம். இந்த கதையை வந்து ரவி பிரகாஷ் வந்து தீபாவளிக்கு 15 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்குறாரு, சார் வந்து எம்டி சொல்லிட்டாரு இந்த தடவை ராஜேஷ்குமார் கதை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, விகடனில் வந்து ஒரு கதை எழுதணும், ரொம்ப பரபரப்பாக இருக்கணும் சார், ஒரு கிரைம் கதை வேணும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், என்ன ரவி இப்போ கேட்குறீங்க, 15 நாள் தான் எனக்கு, அதெல்லாம் முடியாது சார், நீங்கள் டைட்டில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் வந்து என்ன டைட்டில் வேணும்னு கேட்டேன். ஒரு நல்ல டைட்டில் சொல்லுங்க சார், அதில் ஆப்பிள் அப்படின்னு வார்த்தை வரணும், அப்படி ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னு வைக்கலாமான்னு கேட்டேன். அது வேண்டாம் சார், வேற மாதிரி வைங்கன்னு சொன்னார். இனி பத்மினி அப்படின்னு வைக்கலாமான்னு கேட்டேன். நான் கேட்டு சொல்றேன் சார் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சார் இனி மின்மினி நல்லா இருக்கான்னு கேட்டார். ஓகே வச்சுக்கலாம், இனி மின்மினி நல்லா தான் இருக்கு, கேட்சி டைட்டில் இருக்குன்னு சொல்லி நான் கதை எழுதினேன். அப்புறம் நீங்கள் எப்படி சார் எழுதுறீங்கன்னு நான் 2 கதை எழுத போகிறேன். ஒன்று நியூயார்க்கில் நடக்கும், ஒன்று கோயம்புத்தூரில் நடக்கும். கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கதையை ஆரம்பிக்கும். நியூயார்க்கில் ஒருத்தன் வந்து இறங்கி ஒரு வீட்டை வாங்க போகிறான், அங்கே ஒரு கதை நடக்கும், கோயம்புத்தூரில் ஒரு கதை நடக்கும். இந்த 2 கதைகளையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி கதை போய் ரெண்டுமே ஜாயின் ஆகும். இப்படி இதுதான் சார் கதை அப்படின்னு சொல்லி கதை எழுதினேன். அந்த கதையை வந்து அவங்க பெரிய போஸ்ட் அடித்தாங்க. என்னன்னா கோயம்புத்தூர்லேருந்து நியூயார்க் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய போஸ்ட் அடித்து அந்த கதையை வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணாங்க. அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக லே அவுட் பண்ணி அதுக்கு 2 ஆர்டிஸ்ட், ஒன்று ஷாம், ஒன்று வந்து நம்ம இவர் வரைஞ்சதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா ஞாபகம் வரல. அப்படியா ரவி? 2 பேர் தான், 2 பேர். அதாவது ஒரு ட்ராக் வந்து ஷாமு, இன்னொரு படத்துக்கு வந்து அரஸ். 2 கதைகளுமே ஒன்றுக்கு சம்பந்தமே இல்லை. அதாவது 28 வரைக்கும் அந்த கதை மொத்தம் 29 வாரம் வந்தது. 28வது வாரம் வரைக்கும் 2 கதை ஒட்டவே ஒட்டாது. 29வது வாரம் சபக்கன் ஒட்டிக்கும் கதை. போட்டி வேற வச்சாருங்க. அந்த கதையை வந்து ஒரு 5 வாரம் இருக்கும்போது இந்த கதை எதை நோக்கி செல்கிறது, எப்படி முடிகிறது என்பதை நீங்கள் சொன்னால் அவர்களிலிருந்து ஒரு 5 தம்பதிகளை தேர்ந்தெடுத்து ஹோட்டல் அலங்காரில் பஃபேவோட உணவோடு அவங்களுக்கு வந்து ஒரு பரிசளிக்கப்படும் சொல்லி ஒரு போட்டி வச்சாங்க. அந்த கதையோட முடிவை யாருனாலும் சொல்ல முடியல. கடைசியில் இப்படி கூட வச்சோம், பக்கத்தில் வந்தால் கூட போதும், கதைக்கு பக்கத்தில் ஒரு 10% வந்தால் கூட போதும், அவங்களை கூப்பிடலான்னு சொல்லி நானும் ரவியும் எம்டியும் கஷ்டப்பட்டு ஒரு 10 பேர் நான் செலக்ட் பண்ணி ரவி தான் அவங்க நிலை கூப்பிட்டு வந்தார். அந்த கதை இன்றளவும் வந்து எனக்கு மிக பிடித்த கதை, ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு நான் எழுதின கதை. அந்த கதையை வந்து கூடிய விரைவில் வந்து OTT தொடராக வரப்போகுதுங்கிறத சொல்லுறேன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சார், நான் சம்பத்குமார், அமரர் நாப்பா அவர்களோட மருமகன். நான் அவர் கதையை படித்ததை விட உங்கள் கதை நிறைய படிச்சிருக்கேன். அடுத்தது நம்ம ஐயா தமிழ்வாணன் அவர்களோட கதை. ஏன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்ரைம் த்ரில்லர்ஸ். அதனால் உங்கள் 2 பேர் கதை தான் நிறைய படிச்சிருக்கேன் நான். இவர் நம்ம ரவி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு வங்கியில் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவன். நிறைய கேஸில் நீங்கள் எழுதின நாவலோட இதை இன்வெஸ்டிகேஷனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓ, வெரி குட், சூப்பர். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் மனைவி எடுத்து கொடுப்பாங்க, அது மாதிரி எனக்கு தெரியாத நிறைய ஆங்கிள்லாம் உங்கள் கதையை படித்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், எப்படி அதை என்கொயரி பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னீங்க பல்லவரத்தில் ஒரு, அதே மாதிரி எனக்கு ஒரு கேஸு ராஜமுந்திரியில் வந்தது. யாரை கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்றாங்க. எப்படி சிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது பண்ண போது உங்கள் கதை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிது. எதை மாதிரி அவங்கள மடக்கலாம், எதை மாதிரி கேள்வி கேட்டால் இவங்கக்கிட்டேருந்து உண்மை வரும், அதை சொல்லி உங்கள் கதை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கேஸ் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் இதே மாதத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஜீப் நின்றுது. உடனே காலனி பீப்புள் எல்லாம் வந்து என்னமோ தெரியல, ராஜேஷ்குமார் என்னமோ பண்ணிட்டாரு, போலீஸ் ஜீப் வந்து நிற்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து
ஒரு அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் இறங்கி உள்ள வந்தார். சார் என் பேர் சேகர் சார், உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு வர சொன்னார். போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல இருந்தார். எதுக்குன்னு கேட்டேன். சார் வந்து அவர் உங்கள் ஃபேன் சார், அவர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. புரோட்டோகால் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து போகக்கூடாது, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போகக்கூடாது, அதனால உங்களை வர சொன்னார் சார். நீங்கள் வர முடியுமா? வரலன்னு பரவாயில்லை சார், இன்னைக்காக நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். நான் சொன்னேன், நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க, நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட புறப்பட்டேன். அங்கே பாலகிருஷ்ணன் காத்துட்டு இருந்தார். போனோன்னு கையை பிடிச்சிக்கிட்டு, நான் இன்னைக்கு ஒரு போலீஸ் கமிஷனர் இருக்கிற காரணம் உங்கள் கதைகள் தான், உங்கள் கதைகளை படிச்சான்னு சொல்லி சேர்ந்து இன்றைக்கு போலீஸ் கமிஷனராக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன், உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் தான் சொல்லி எனக்கு எழுதின ஒரு புக் கொடுத்தாரு. என்னை பற்றி பிஎஸ்சி காலேஜில் ஒரு ரைட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களால் பாராட்டப்படுறாரு, எந்த அளவுக்கு கொண்டாடப்படுறாரு, ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்காருங்கிறது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நீங்கள் மேலே வரலாம், அதுக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜில் போய் சொன்னார். அதை வீடியோ எடுத்து பல பேர் எனக்கு எடுத்து இது பண்ணாங்க, அனுப்பிச்சாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமை எனக்கு கிடைச்சது. நான் பார்த்த சாரதியோட மருமகன் அப்படிங்கிறது மிக பெருமைக்குரிய விஷயம். குறிஞ்சி மலரையும் பொன் விலங்கையும் மறக்க முடியாது, யாருனாலையும் மறக்க முடியாது. அவரோடு நான் நெருங்கி பழகி இருக்கேன். கோயம்புத்தூர்ல 3 வேலாயுதம் விஜயா பதிப்பு 3 வேலாயுதம் வீட்டுக்கு வருவாரு. அப்ப நானும் அவர் கூட போய் அக்ரி காலேஜில் போய் பேசியிருக்கேன். தினமணி கதிரில் ஆசிரியராக இருந்தாரு. அப்புறம் எங்கிட்ட வந்து ஒரு கதை கேட்டு வாங்கி போட்டாரு, அதுக்கு இன்டலெக்சுவல் ரத்தங்கள் அப்படிங்கிற கதையை நான் எழுதி போட்டேன். அதை பாராட்டி இருக்காரு. ரொம்ப அழகா இருப்பாரு, உங்க மாதிரி அழகா இருப்பாரு, அழகா எழுதுவார், முத்தா இருக்கும், கையெழுத்து வந்து முத்தா இருக்கும். நான் மதித்த மிகப்பெரிய மதிப்புகள் எழுத்தாளர் வந்து உங்க மாமனார். சாரோட புக் மூலமா தான் வாசிப்பு பழக்கம்ங்கிறது வந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே சாரோடைய கிரைம் ஸ்டோரிஸ் நிறைய படிப்பேன். இப்போ வந்து போலீஸா செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டோரிஸ் படிக்கிறப்போ ஒவ்வொன்றும் ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபாரன்சிக் சயின்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், எஸ்ஓசியை போய் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஒரு கிரைம் சீனை பார்த்த மாதிரி இருக்கும். அவருடைய ஸ்டோரிஸ் படிக்கிறது எங்களுக்கு லெசன் படிக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார்கிட்ட நான் வந்து நம்ம சார் மூலமாக பேசியிருந்தேன். அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். வீட்டில் கூட என் ஒய்ஃப் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? இல்லை, ராஜேஷ்குமார் சார்கிட்ட பேசினேன். இன்னைக்கு கூட சொல்லிட்டு வந்த சாரை நேரில் பார்க்க போறேன் அப்படின்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.